Take your English book, children, and then take page number 56. Today we will learn about sentence making. Okay, lesson number 10, sentence making. Listen, a and an. Okay, we use the words a and an to talk about a singular object. Let us see how they are used. Okay, சிங்குலர் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நம்ம பேச போகிற அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏ அண்ட் ஆன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, we use the words a and an to talk about a singular object. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸில் சிங்குலர் ப்ளூரல் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ சிங்குலர் அப்படின்னா ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, ப்ளூரல் அப்படின்னும்போது மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட், isn't it? We use the singular form for one object. Okay, for more than one object we use the plural form, isn't it? Look at this column: clock, cow, car, cycle. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்டு இந்த காலமில் பாருங்கள், clocks, cows, cars, cycles. ஸோ இது எல்லாமே more than one object, isn't it? அப்போது சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருந்தால் சிங்குலர். ஓகே, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ப்ளூரல். அண்ட் ஆல்சோ ப்ளூரலில் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா எண்டிங்கில் எஸ் அப்படின்ற லெட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம சிங்குலர் ஆப்ஜெக்டை பற்றி பேசணும். ஓகே, டால்க் அபவுட் எ சிங்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம பேசுகிற அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, now listen. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆல்ஃபபெட் தெரியும் இல்லையா? ஆல்ஃபபெட் லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் புக்கே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, isn't it? பிகாஸ் புக்கோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க? ஆல்ஃபபெட். ஓகே, ஸோ ஆல்ஃபபெட் லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, isn't it? ஸோ ஆல்ஃபபெட் லேர்ன் பண்ணாமல் நம்மளால் லெசனுக்குள்ளே வர முடியாது இல்லையா? இப்படி நீங்கள் லேர்ன் பண்ண அந்த A to Z ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா? அந்த ஆல்ஃபபெட்டில் வவல்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு 5 லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஓகே, ஓகே, அந்த 5 லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு. ஓகே, இந்த AEIOU பார்த்தீங்களா? இந்த 5 லெட்டர் மட்டும் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. பேலன்ஸ் இருக்கக்கூடியது கான்சோனன்ட். ஓகே. இப்படி இந்த வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸ்டார்டிங்கில். ஓகே, அதாவது இப்போ ஆல்ஃபபெட்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லெசன் வரோம் இல்லைங்களா? அப்போது லெசன் நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் நம்ம ஆல்ரெடி எப்போவோ லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா? அதை இப்போ கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாமா? இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. பிகாஸ் வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் இந்த லெசனை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற லெசன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, லெசன் வவல்ஸ். தேர் ஆர் 5 வவல்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ஃபபெட்டில் 5 லெட்டர்ஸ். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 letters vowels. Okay, there are 5 vowels in the English alphabet. Okay, அப்போ English alphabet. Okay, alphabet பார்த்திங்கன்னா A to Z இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபபெட். ஓகே, ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நாம் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்ஃபபெட்ஸ்னால் A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ். ஓகே, இந்த ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ். ஓகே, வவல் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 தான். ஓகே, 5 வவல்ஸ். ஓகே, ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகே, listen. A, E, I, O, U. இந்த 5 லெட்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நம்ம கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, do you understand? listen, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் மோர் ஆல்ஃபபெட் பார்க்கலாம். ஏ, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P,
S, T, U, V, W, X, Y, Z. Okay. So in the alphabets, total alphabets எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. Okay. So total alphabets பார்த்தீங்கன்னா 26. Okay. இந்த 26 இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஆல்ஃபபெட்ஸ் கவுண்ட் பண்ணோமா, A, B, C, D. ஓகே. ஸோ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணி எத்தனை லெட்டர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபைனலாக எண்டிங் தானே Z. ஓகே, Z, Z, zebra. ஓகே. ஸோ இந்த Z அங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்க நம்பர் 26. ஓகே. ஸோ டோட்டலாக ஆல்ஃபபெட் பார்த்திங்கன்னா 26. ஓகே. இந்த 26 ஆல்ஃபபெட்டில் வவல்ஸ். ஓகே. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் டோட்டலாக 26. ஆல்ஃபபெட்ஸ் 26. ஓகே. இதில் வவல்ஸ். ஓகே. வவல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5. ஓகே. வவல்ஸ் 5. இப்போ வவல்ஸ் வரைக்கும் சர்க்கிள் பண்ணலாமா? A, E, I, O, U. ஓகே. இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணது வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5. ஓகே. ஸோ இப்போ வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 5. A, E, I, O, U. ஓகே. இப்போ 26 ஆல்ஃபபெட்ஸில் how many vowels? Very good. 5. Okay. 5 letters. That is A, E, I, O, U. Okay. So இந்த 5 letters மட்டும்தான் பார்த்தீங்கன்னா vowels. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த AEIOU. ஓகே. ஸோ இந்த 5 லெட்டர்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெட்டருமே பார்த்திங்கன்னா நம்ம கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.
இப்போது நம்ம லெசனில் அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, சென்டென்ஸ் மேக்கிங். ஓகே, இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லெசன் பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் மேக்கிங். ஓகே, we use the words a and an to talk about a singular object. ஓகே, ஸோ சிங்குலர் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் ரிவைஸ் பண்ணோம். ஓகே, இப்போது வவல்ஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ரீகால் பண்ணிட்டோம் நம்ம. AEIOU இந்த 5 லெட்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா வவல்ஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் கான்சோனன்ட். ஓகே, லிசன். We use A before the words that begin with consonant. Okay? இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வேர்ட் பாருங்கள், ஹார்ஸ். ஓகே, ஹார்ஸ் அப்படின்ற இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், H. ஓகே, ஆல்ஃபபெட்டில் H அப்படின்ற லெட்டர் வவல் ஆர் கான்சோனன்ட்? வெரி குட், கான்சோனன்ட். ஓகே, பிகாஸ் வவல்னாலே AEIOU இந்த 5 லெட்டர் மட்டும்தான் வவல்ஸ். ஓகே, AEIOU. ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட். ஓகே, அப்போது இது பாருங்கள், H இந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் H. அப்போது கான்சோனன்ட் தானே. ஸோ கான்சோனன்ட் வருது அப்படின்னா நாம் அந்த வேர்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏ யூஸ் பண்ணணும். ஓகே, ஏ. We use A before the words that begin with consonant. Okay? Next, we use an before the words that begin with vowels. Okay. ஸோ இப்போது வவல்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். AEIOU. ஓகே, AEIOU. ஓகே, இப்போது இந்த வேர்ட் பாருங்கள், எலிஃபண்ட். ஓகே, எலிஃபண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கவனிங்க, E. ஃபர்ஸ்ட் லெட்டர் E. ஓகே, இந்த E அப்படின்ற லெட்டர் நம்ம வவல்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, வவல்ஸோட செகண்ட் லெட்டரே பார்த்திங்கன்னா E தான். ஓகே, அப்போது வவல்ஸாக இருந்தால் நம்ம ஆன். ஓகே, ஆன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அப்போது இந்த வேர்டுக்கு முன்னாடி ஆன். ஓகே, ஆன் ரைட் பண்ணணும். ஓகே, லெட்டர் ஏ
எங்கெல்லாம் ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட். ஓகே, கான்சோனன்ட்டுக்கு முன்னாடி ஏ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா ஆன். ஓகே, வவ்வலாக இருந்தால் ஆன் யூஸ் பண்ணுவோம். கான்சோனன்ட்ஸாக இருந்தால் ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, now look at the another word boy. ஓகே, இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, பி. பி பி அப்படின்னா கான்சோனன்ட். ஓகே, ஸோ கான்சோனன்ட் வருது அப்படின்னா நம்ம ஏ ஆட் பண்ணணும். ஓகே, எ பாய். ஓகே, look at this another word girl. ஓகே, ஸோ கேர்ளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஜி. அப்போது நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம், எ கேர்ள். ஓகே, நெக்ஸ்ட் கேமல். இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அப்போது எ கேமல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்சோனண்ட்டாக இருந்தால் ஸ்டார்டிங்கில் நம்ம ஏ ஆட் பண்ணணும். ஓகே, எ ஹார்ஸ், எ பாய், எ கேர்ள், எ கேமல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஆன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்குலர் ஆப்ஜெக்ட் வவ்வலாக இருக்கும்போது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய இந்த சிங்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த சிங்குலர் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனன்ட்டில் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சோனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணோம். ஓகே, அதுவே சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வலாக இருந்தா, ஓகே, லிசன், அம்ப்ரெல்லா. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, யூ, வவல். ஓகே, நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ, வவல். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்ச். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, வவல். ஓகே, அப்போது ஏ இ ஐ ஓ யூ. ஓகே, வவல்ஸ்னாலே AEIOU. ஓகே, ஸோ வவல்ஸ் AEIOU. இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில்ட்ரன். ஓகே, ஸோ AEIOU இந்த 5 லெட்டரில் எந்த லெட்டர் ஸ்டார்டிங்கில் வந்தாலுமே கூட, ஓகே, EUIO. ஓகே, இப்படி AEIOU எந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். ஓகே, ஆன் எலிஃபண்ட், ஆன் அம்ப்ரெல்லா, ஆன் ஐஸ்கிரீம், ஆன் ஆரஞ்ச். ஓகே, ஓகே சில்ட்ரன். ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் ரீகால் பண்ணிடணும். ஓகே, ஸோ எதுக்காக வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட் ரீகால் பண்ணிவிட்டு இந்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிங்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, சிங்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சென்டென்ஸ் மேக்கிங் இந்த லெசனில் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
we use the words a and an to talk about a singular object. Okay. Singular objectக்கு முன்னாடி a and an நாம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம vowels and consonant ரீகால் பண்ணோம். பிகாஸ் இந்த சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் லெட்டர் கான்சோனண்ட்டாக இருந்தால் நம்ம ஏ யூஸ் பண்ணணும். ஓகே. அதுவே இந்த சிங்குலர் ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வவலாக இருந்தால் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கான்சோனண்ட், ஓகே, கான்சோனண்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது we use a. ஓகே. அதுவே வவல்ஸில் இருந்தால் we use an. ஓகே. we use a before the words that begin with consonant. ஓகே. ஸோ கான்சோனண்ட்டாக இருந்தால் a யூஸ் பண்ணணும். வவலாக இருந்தால் an. ஓகே. Thank you.